இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்திருக்கின்றன. நான் அந்த தேர்தலில் தன் தரப்புகள் போட்டியிடுவதை ஆதரிக்கிறேன். ஆனால் உள்ளூராட்சி சபைகள் பற்றிய என்ற அபிப்பிராயம் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு புல்லு பிடுங்கும் அதிகாரம் கூட கிடையாது. மேலிருந்து அரசுகள் கொடுக்கின்ற கொஞ்ச நிதியை அவர்கள் சொல்லுகின்ற வகையில் செலவழிக்கிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்களின் ஆட்களாக செலவழித்தார்கள். இந்த புல்லு பிடுங்கிறதுக்கு கூட நீங்க ராணுவத்திட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டும். மிகவும் கவனமான விடயம். ராணுவம் இங்கும் திறந்திருக்கிறது. ராணுவம் அதாவது 5 நிமிட தொழுவுக்குள் தமிழ் பகுதியில் எந்த வீட்டுக்கும் ராணுவம் போக முடியும். ராணுவ முகாமில் இருந்து ஆகக்கூடிய 5 நிமிடத்துக்குள் எந்த ஒரு தமிழ் வீட்டுக்கும் ராணுவம் போக முடியும். அந்த அளவுக்கு ராணுவம் ஒரு நரம்பு தொடர்ச்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வளர்ச்சிக்குள் தான் அதிகாரிகள் உட்படுவார்கள், பல்கலைக்கழகம் உட்படும், டிசி உட்படுவார், பேராசிரியர் உட்படுவார்கள், இஏ உட்படுவார், ஏஏ உட்படுவார். எல்லோரும் அந்த நரம்பு பின்னலுக்குள் தான் தங்கள் வேலைகளை செய்வார்கள். இந்த நரம்பு பின்னலுக்குள் இந்த நரம்பு பின்னல் எதை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் கபலீகரத்தை மையமாக கொண்டிருக்கிறது. ஒரு யந்திரத்தினுடைய உதிரிப்பாகம் அந்த யந்திரத்துக்கு பொருத்தமாகத்தான் செய்யும். எந்த ஒரு யந்திரத்தினுடைய பார்ட்ஸும் அந்த யந்திரத்துக்கு ஏற்பதான் அமைக்கப்பட்டிருக்கும். எனவே ஒவ்வொரு யந்திரத்தினுடைய பார்ட்ஸும் ஒவ்வொரு உதிரிப்பாகமும் அந்த யந்திரத்தை இயக்குகின்றது. அரசு யந்திரம் தமிழருக்கு எதிரானது என்றால் அந்த அரசு யந்திரத்தோடு சேர்ந்து இயங்குவது தமிழருக்கு எதிரானது. அந்த அரசு யந்திரத்தோடு சேர்ந்து பிசியா இருக்கலாம், ஜிஏ இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது கவர்னராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இன்றைய வகையில் இனவாதம் மிக தெளிவாக இனப்படுகொலை கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்று சொல்கிறோம். அது கான்ஸ்டிடியூஷனலி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, லீகல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது சட்டம் என்று சொல்வார். இப்பொழுது கைதிகளை விடுதலை செய்வது பற்றி வரும் பொழுது அந்த சட்டத்தின்படி செய்வோமா? இல்ல பிடிப்பேன் கைது செய்வேன் என்ற சட்டத்தை வைத்துக் கொண்டால் சட்டத்தின்படி படிக்கொள்ள போறாய், சட்டத்தின்படி நாங்கள் பிடிக்க போறாய். அந்த சட்டம் தான் இப்படி என்று நாங்கள் சொல்றோம். அந்த சட்டத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்கான இனவாதம் என்று சொல்றோம். அந்த சட்டத்தின்படி நாங்கள் அதுக்கு பணிய வேணும். அது சட்ட அச்சரிக்கையாது. இந்த வகையில் இன கபலீகரம் ஒன்றை சட்டத்துக்குள்ளால் செய்ய போறார்கள், அபிவிருத்திக்குள்ளால் செய்ய போறார்கள், ராணுவ மயமாக்கத்துக்குள்ளால் செய்ய போறார்கள், போலீஸ் நடமாட்டத்துக்குள்ளால் செய்ய போறார்கள். நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். துப்பாக்கியை தூக்கி சூடுவது மட்டும் ராணுவ நடவடிக்கை அல்ல. ராணுவத்தின் இருப்பே ராணுவ நடவடிக்கை தான். ராணுவத்தின் நடமாட்டமே ராணுவ நடவடிக்கை தான். ராணுவம் பொதுமக்களின் வைபவங்களில் பங்கெடுப்பதே ராணுவ நடவடிக்கை தான். இது ஒன்று சமூக உறவுகள் கிடையாது, சமூக ஆக்கிரமிப்பு.